அனைவருக்கும் வணக்கம். சில பேரண்ட்ஸ் கால் பண்ணி, சரி என் குழந்தை சாப்பிட மாட்டேன்றாப்ல, சிறப்பு எதனா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி. இட்ஸ் கால்ட் அஸ் லாஸ் ஆஃப் ஹேப்பிடைட். ஹேப்பிடைட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ், அதே மாதிரிலாம் தனி சிறப்பு எடுத்துக்காமே சொல்ற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு நிறைய கொடுக்க பாருங்க. ஏன்னா ஓடி ஆடி விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்கா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செகண்ட், ஒரு ஃபுட்டை நீங்க கொடுக்குறீங்கன்ற மாதிரி இருந்தா ரெகுலரா கொடுத்துருக்கீங்களா, நியூவான ஃபுட்டை கூட அடிஷனலா ஆட் பண்ண பாருங்க. தேர்ட், ரொம்ப முக்கியமானது, ஈட் டுகெதர் as a ஃபேமிலி. பேரண்ட்ஸ் நீங்க குழந்தைங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட பாருங்க. ஏன்னான்றது பார்த்தோன்னா ரோல் மாடலும் சரி, அது கூட ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட்ஸும் நீங்க சொல்லிக் கொடுக்க பார்க்கலாம். ஃபோர்த், நோ சுகரி ட்ரிங்க்ஸ் ஆர் ஹை சுகர் ஸ்நாக்ஸ். தயவு செய்து இது ஸ்டாப் பண்ணுங்க. ஃபிஃப்த், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவாய்ட் ஸ்கிரீன் டைம். நீங்க ஸ்கிரீன் டைம் நீங்க கொடுத்தீங்கன்ற மாதிரி இருந்தா சாப்பிட்ற டைம்ல அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்களாசும் சாப்பாடு உள்ள இறங்காது குழந்தைக்கு. ரெடியூஸ் மில்க். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னன்றது பார்த்தோன்னா ரெகுலர் மீல் டைமிங்ஸ்க்கு மீல்ஸை கொடுக்க பாருங்க. நடுவில் இன் பிட்வீன் ஸ்நாக்ஸ் கொடுக்கறத தவிர்க்க பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் சப்பருக்கு கரெக்டான ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா ஆப்பிடைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, பசி நிறைய எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.